பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லைன்னா ஆதவர்ஜனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி அதானி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா மோடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்பதை அவர் முதலில் சொல்லட்டும். அதன் பிறகு நான் இதற்கு பதில் சொல்லுகிறேன். 6 மாசத்துக்கு அப்புறம் மீண்டும் ஆதவர்ஜனாவுக்கு அது 6 மாசம் கழிச்சு பேசிக்கலாம். மாற்று எண்ணம் கொண்ட தலைவர்கள் ஒரே மேடையில் ஏறக்கூடாதா இல்ல வெவ்வேறு கொள்கை கொண்டவர்கள் ஒரே மேடையில் ஏறி பகிர்ந்து கொள்ளலாம். அதை இங்க அந்த மாதிரியான ஒரு 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 ஹெல்த்தி சிச்சுவேஷன் இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல. எல்லாத்தையும் சிண்டு முடிச்சு விடுறது, எல்லாத்தையும் திசை திருப்பி விடுறது, மடைமாற்றம் செய்வது, இந்த மாதிரி ஒரு தமிழ் நாளேடு ஏதோ ஒரு பெரிய நடக்கக்கூடாது நடக்க போகிறது என்பதை போல தலைப்புச் செய்தியிட்டு டிசம்பர் 6 தமிழக அரசியலை திருப்பம், விஜய் திருமா ஒரே மேடையில் என்று அதை பூதாகரப்படுத்தினார்கள். அவர்கள்தான் இந்த சர்ச்சைக்கு தொடக்கப்புள்ளியை வைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணிலே இருக்கிற போது நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல அவர் அவருடைய பேச்சு என் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது சொன்ன அவர் நம்பிக்கை இல்லாம பேசுறான்னு சொல்ல. எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்னா அந்த கிரெடிபிலிட்டி எங்க கட்சி தோழர்கள் மத்தியில கூட என் மேல ஒரு நம்பிக்கையோட தான் என்னோட இருக்கிறாங்க. இப்ப அவர் தலைமையை மீறி பேசுறாரா? அப்ப தலைவர் அவருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகுது இல்லையா? இந்த மாதிரியான நம்பகத்தன்மைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது அமைந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். இல்ல இதை பத்தி எதுவும் பேசல. அவற்றை செக்க கொடுத்தோம். உடனே அந்த கலைஞருடைய 100ஆண்டு விழா மலர் வெளியீட்டு விழா பேரவைத் தலைவர் கூடத்தில் நடந்தது. அந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்க அன்போடு அழைத்தார். அதில் போய் நாங்கள் கலந்து கொண்டோம். அதனால் இவ்வளவு காலத்தாழ்வு நேர்ந்தது. திமுக கூட்டணி உடைக்கிறதுக்கான சதி நடக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு உடைக்கிற அளவுக்கு பலவீனமா இருக்கா கூட்டணி? சரி, அது தனியா பேசுவோம். பலமா இருக்கிறதால தான் உடைக்கிறது சொல்றாங்க.